தற்போதைய அண்மை செய்தி. தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 7 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம். லாவண்யா, தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்தெந்த மாவட்டங்கள்? வணக்கம். வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது அனைத்து பகுதிகளிலுமே தீவிரமடைந்து வருகிறது. குறிப்பாக 7 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை உட்பட 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது. 7 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்பு என்பதனால் ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உட்பட 16 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. அதே போல வரக்கூடிய அக்டோபர் 22, அக்டோபர் 23 ஆகிய 2 நாட்கள் சென்னையில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. அன்றைக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் இன்று முதல் 5 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சென்னையை பொறுத்தவரை சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் மழையானது பெய்து வருகிறது. இன்று கூட காலை வேளையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கொட்டி தீர்த்த ஒரு மழையாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், தேனி, தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை மற்றும் மிக கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் வழங்கி இருக்கிறது. இந்த மழைக்கான வாய்ப்பு இருப்பதனால் நாளை இருக்கக்கூடிய இந்த சூழலும், அதாவது மலைப்பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களில் அதிகமான ஒரு மழை பொழிவை எதிர்பார்க்கலாம் என்றும், அதே போல இந்த கடலோர மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மிக கனமழையானது பெய்து வருகிறது. அதாவது நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி முதலான மாவட்டங்களில் மிக கனமழையானது பெய்து வருகிறது. அதிலும் குறிப்பாக பல்வேறு மாவட்டங்கள் ஆரஞ்சு நிற எச்சரிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக அக்டோபர் 23ஆம் தேதி வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அக்டோபர் 22ஆம் தேதியும் விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையக்கூடிய இந்த சூழலில் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் தேசிய பேரிடர் மீட்பு படையானது தொடர்ந்து செய்து வருகிறது. குழுக்களாக பிரிந்து அந்தந்த மாவட்டங்களுக்கு தற்பொழுது நெல்லையில் இருக்கக்கூடிய சில பகுதிகளில் இருக்கிறார்கள். அது போல பல்வேறு மாவட்டங்களுக்கு எப்படியெல்லாம் தயார்படுத்தலாம் என்ற ஒரு ரீதியிலுமே அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது என்பதனை சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தகவலின் அடிப்படையில் நம்மால் கணிக்க முடிகிறது. லாவண்யா, தகவல்களுக்கு நன்றி.